டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது டான்ஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டான்ஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன்ஸ் லிமிடெட், அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு ஜாப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஜாப் அப்படின்னா சார், அண்டர் த அப்ரெண்டிஸ் நோட்டீஸ், அதாவது என்ன நோட்டிஃபிகேஷன் ஃபார் த என்கேஜ்மெண்ட் அப்ரெண்டிஸ். ஸோ அப்ரெண்டிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து கிராஜுவேஷன் ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஆர் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்காங்களோ, இந்த இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிங்கன்னா 2022, 2023 அண்ட் 21, 2020 இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் 4 இயர்ஸில் வந்து முடித்தவங்க தான் இது வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தா, ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரில் 395 வேகன்சி, அதாவது ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈசியில் 22 வேகன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஏஎன்டியில் ஒரு 9 வேகன்சியும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 9 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங்கில் 15 வேகன்சி, மெக்கானிக்கலில் ஒரு 50 வேகன்சி. ஸோ மொத்தத்தில் ஒரு 500 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மாத ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8000 வரை தராங்க. இது முழுக்க வந்து பார்த்தா ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னால இது வந்து 1 இயர் கான்ட்ராக்ட் பேஸில் தான். ஸோ 1 இயர் முடிச்சோன்னா இந்த ட்ரைனிங் செஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா, ஸோ இந்த இதை வச்சு நீங்கள் வந்து இன்கேஸ் அதாவது ஃபியூச்சரில் வந்து எலக்ட்ரிக்கல் போர்டு, அதாவது இபி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜாப் ஏஇ ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும் போது இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து தராங்க. இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் போஸ்டிங் எடுக்கிறாங்க. அதாவது டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இது மேலே சொன்ன எல்லா பிரான்ச்சஸ்க்குமே டிப்ளமோ முடிச்சிருந்தா இதுக்கு குவாலிஃபைடு. ஏஜை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ் பர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு என்ன ரூல்ஸ் படி ஏஜ் சொல்கிறாங்களோ அந்த ஏஜ் வந்து அவங்க இருக்கணும். ரிசர்வேஷன்ஸ் ஆர் வேக்கன்சிஸ் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பிடபிள்யூடி இருக்கவங்களுக்கு வந்து அந்த கேட்டகரிஸில் வந்து ரிசர்வேஷன் வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்குறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்னால இதற்கான அதாவது பார்த்திங்கன்னா இங்கே அனெக்ஸர்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் த அப்ரெண்டிக்ஸ் ரூல் 1992 படி பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து எப்போவுமே வந்து அப்ரெண்டிஸ் அப்படின்னா 1 இயர் தான் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு இதில் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து 1 டைம் மட்டும்தான் ஏதோ ஒரு ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவில் இந்த அப்ரெண்டிக்ஸ் ட்ரைனிங்கை பொறுத்தளவில் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங்க்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கூப்பிடுவாங்க. அதர் தென் அதாவது அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்கள வந்து கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கூப்பிட மாட்டாங்க. இந்த ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 சொல்லிட்டு லாகின் பண்ணி இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் த ஆல்ரெடி என்ரோல் இந்த நேஷ்னல் வெப் போர்ட்டல், அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜியோவில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்டெப் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் நாட் ஸோ ஃபார் என்ரோல் இந்த நேஷ்னல் வெப் போர்ட்டல்னால் ஸ்டெப் நம்பர் 1 அதாவது உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு வந்து அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான டிஏ அதாவது ட்ராவலிங் அலவன்ஸு எதுவுமே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி போர்டிங் லோடிங் எந்த அலவன்ஸுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்மளுடைய ஓன் எக்ஸ்பென்ஷன்லேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அனெக்ஸர் இது கொடுத்துருக்காங்க, அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் 5/2/2024 இருக்குது.
இதற்கான இந்த லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 20/2/2024 லாஸ்ட் டேட்டில் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டர் கேண்டிடேட் எப்போ டிக்ளேர் பண்ணாங்கன்னா 26/2/2024 26/2 வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு, ஸோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து வெரிஃபிகேஷன் ஃபார் சர்டிஃபிகேட் அண்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து எப்போ வந்து அதுக்கடுத்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 8/3/2024 5/3/2024 வந்து 8/3/2024 டென்டேட்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுமே இந்த கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பொறுத்தளவில் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ ஃபர்தர் கம்யூனிகேஷன் இந்த ரிகார்ட் வில் பி என்டர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூடு ஆஃப்டர் டியூ டேட் வில் பி ரிஜெக்டட். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க அந்த அப்ளிகேஷன் வந்து டியூ டேட்குள்ளே முன்னாடி நம்ம வந்து சப்மிஷன் பண்ண சொல்கிறாங்க. இன்கேஸ் டியூ டேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ரிஜெக்ட் ஆகும் தான் வந்து சொல்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியர் ஃபார் த டான்ஜியோட சென்னை வந்து இதில் வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு டிப்ளமோ முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் மூலமாக நான் வந்து ஒரு மின்சாரத்துறையில் வேலை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து 1 இயர் அப்ரெண்டிஸ் வந்து 8,000 வந்து மந்த்லி சேலரி தராங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி வைக்கும் போது ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து அதாவது இபி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடும் போது இந்த அப்ரெண்டிஸ் வச்சு நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஸோ எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.